RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணல் அம்பேத்கர் குறித்து சொன்ன கருத்துகள் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில் அது கர்நாடகாவிலும் எதிரொலித்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி கர்நாடகாவில் தொடங்கிய மேலவை கூட்டத்தில் அரசியலமைப்பு தொடர்பான விவாதம் நடைபெற்றது. அப்போது அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் பாஜக MLC-க்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அம்பேத்கரை அமித்ஷா இழிவுபடுத்தியதாக காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூறிய நிலையில் காங்கிரஸ் தான் தொடர்ந்து அம்பேத்கரை இழிவுபடுத்தி வருவதாக பாஜகவினர் கூறி வந்தனர். இதனால் சட்டமேலவையில் கடும் அமளி நிலவி வந்ததால் சட்டமேலவை தலைவர் பசவராஜ் ஹொரட்டி சபையை ஒத்திவைத்தார். அந்த சமயத்தில் காங்கிரஸைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் லட்சுமி ஹெபால்கருக்கும் தமிழக முன்னாள் பாஜக மேலிட பொறுப்பாளரும் கர்நாடக MLC-யுமான CD ரவிக்கும் இடையே கடுமையான வார்த்தை போர் நடந்தது. அப்போது CD ரவி அமைச்சர் லட்சுமி ஹெபால்கரின் நடத்தை குறித்து கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அதை கேட்டதும் கண் கலங்கியபடி லட்சுமி ஹெபால்கர் தனக்கு வந்த ஆத்திரத்தில் CD ரவியை ஒருமையில் திட்டியுள்ளார். நீயும் சகோதரி கூட பிறந்தவங்க தானே, அவங்கள பார்த்து இந்த வார்த்தையை கேட்பீங்களா என கண்மூடித்தனமாக திட்டியுள்ளார். ஆனால் அதை கண்டுகொள்ளாத CD ரவி உடனடியாக சுதாரித்து கொண்டு, தலைவரே, நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லை, தனிப்பட்ட முறையில் நான் பேசல என தெரிவித்தார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக அமைச்சர் லட்சுமி ஹெபால்கர் பெங்களூர் ஹிரோபா கேவாடி போலீசில் CD ரவி மீது புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் CD ரவி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவம் குறித்து விசாரித்தனர். அதைத் தொடர்ந்து சட்ட மேலவை வளாகத்தில் வைத்து CD ரவியை குண்டுக்கட்டாக கைது செய்து தூக்கிச் சென்றனர். இந்த கைது நடவடிக்கையின் போது காங்கிரஸ் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் அங்கு கோபத்துடன் குவிந்திருந்தனர். போலீசார் CD ரவியை அழைத்துச் சென்றபோது காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அவரை விரட்டி தாக்க முற்பட்டனர். போலீசார் அவர்களை எவ்வளவோ தடுக்க முயன்றும் அவர்கள் CD ரவியை தாக்கி அவரது மண்டையை உடைத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அவருக்கு தலையில் கட்டு போட்டு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டது. இதனிடையே இன்று அதிகாலையில் போலீசார் CD ரவியை ராமதுர்கா தாலுகாவுக்கு காரில் அழைத்துச் சென்றனர். அப்போது பேசிய CD ரவி போலீசார் தன்னை துன்புறுத்துவதாகவும் புகாரை வாங்கி காங்கிரஸ் தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாகவும் கூறி நடுரோட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதே வேளையில் CD ரவியின் இந்த அநாகரிக பேச்சுக்கு பாஜக சார்பில் யாரும் அவரை கண்டிக்கவில்லை. அதற்கு மாறாக CD ரவியை கொல்ல சதி நடந்துள்ளது என பாஜக தலைவர்கள் கூறி வருகின்றனர் என காங்கிரஸைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.